மட்டும்தான் சட்டம். 5000 பேருக்குள்ளார இருக்கணும், 500 பேர் இருக்கணும், 1000 பேர் இருக்கணும். அதுக்கு மேல கூட்டத்தை சேர்க்காத. நமக்கோசம் தனியாக சட்டம் போட நினைத்த தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திருச்சியில் முதலமைச்சர் விஜய் நன்றி கூறும் நிகழ்ச்சிக்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. மக்களே கேட்டீங்களா? தாவைக்காவோட பொதுச் செயலாளர் எம்மோ பெரிய பொய்ய சொல்லிக்கிறாரு பாத்தீங்களா? இப்படிதான் மக்களே பொய்ய சொல்லி சொல்லி ஓட்ட வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இவங்களோட பொய்ய முழுக்க முழுக்க உரிச்சு காட்டுறதுல தான் மக்களே இருக்கிறோம் நானு. ஐயையோ! இவங்க நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா பொய்ய மட்டுமே சொல்லி, அதாவது இவங்க ஆட்சியில இல்லாதப்ப, திமுக ஆட்சியில இருந்தப்ப 5000 பேருக்கு மட்டும் தான் போடுவாங்களாம் சட்டம். தாவேக்காவுக்கு மட்டும் புது சட்டம் போடுறாங்களாம். அப்படியெல்லாம் பொய்ய புழுவி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. ஏங்கடா, இப்ப உங்க தலைவரு சிஎம், தமிழ்நாடு சிஎம் இப்ப நம்ம உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு குடுத்திருக்குது? திருச்சி கிழக்குக்கு அவர் வரும்பொழுது நன்றி சொல்றதுக்கு வர்றதுக்கு 5000 பேருக்கு மேல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி தானே போட்டிருக்கு. அப்போ நீங்க என்ன மாரி ஒரு செட்டப் பண்ணி அஜெண்டாவ கிரியேட் பண்ணி வந்தீங்கன்றது இப்ப புரியுதா? இதையும் மக்கள் ரசிக மனப்பான்மையில கவர்ச்சியோட இருந்து ஓட்ட போட்டு விட்டாய்ங்க. ஆனா, அவங்க ஓட்டு போட்டது தப்பு இல்ல. ஆனா, அவங்கள ஒருத்தவங்களையும் நீங்க பண்ணது தப்பு, பொய்ய புரட்ட சொல்லி தான் நீங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்கன்றத மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லி, சொல்லி ஒருத்தவங்களாவது மாத்துறதுக்காவது நாங்க முயற்சி பண்ணிட்டே இருப்போம்.